அந்த மாஸ்க் எடு. கரெக்ட். அந்த நந்தகுமார் ஜோதிகாவை கடத்தி அவன் கஸ்டடியில தான் வச்சிருக்கான். அவளுக்கு பதிலா தான் இந்த வேதிகா அவங்க வீட்டுக்கு நடிக்க வந்தா. இருங்க, அவ தப்பு உணர்ந்துட்டா. உணர்ந்தா என்ன, உணரட்டேன். இவளால சும்மா விடக்கூடாது. நிறுத்துங்கம்மா. எப்படியாச்சும் இவளை சும்மா விட முடியும்? ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் நம்ப வச்சு இவ முட்டாளாக்கி இருக்கா. இவளே சும்மா விட சொல்ற? சொன்னாச்சுனா இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் மகன் மாதிரி நடிச்சிருப்பா. என் மகளை நடிச்சதோடு மட்டும் இல்லாம என் மருமக மதன் மேல கொலைப்பழி போட்டு தலைமறைவா இருக்கிற மாதிரி பண்ணிட்டாளே. பூமிகா ஜோதிகா ரெண்டு பேருமே கடத்துறதுக்கு இவதான் தொட போயிருக்கா. இவளை உயிரோட விடக்கூடாது. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அந்த நந்தகுமாரி கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொன்னாமா. என் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்றதுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாவ காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. கால பிடிச்ச விட்டுருவே நினைச்சியா? சங்கிலி வச்சு கொன்னுறேன். எதிரி நிறுத்துக்குமா, அவசரப்படாதீங்க. இவ பண்ண தப்புக்கு வருத்தப்பட்டுதான் இங்க நிக்கிறா. நம்ம அவளை அடிக்கிறதுல எந்த பலனும் இல்ல. இவ செஞ்ச தப்புக்கு பரிகாரமா நமக்கு உதவியா இருக்கேன்னு சொல்லியிருக்கா. அந்த நந்தகுமார் கஸ்டடியில இருக்கிற நம்ம ஜோதிகாவை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி பூமிகாவையும் நந்தகுமார் எங்க கடத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தகவல் சொல்றேன்னு சொல்லியிருக்கா. இவளை வச்சுதான் நம்ம பூமிகாவையும் ஜோதிகாவையும் மீட்கணும். அந்த நந்தகுமாரையும் பிடிச்சானு. அந்த நந்தகுமார் கிடைச்சாதான் எல்லா பிரச்சனையும் தீரும். அவனை நான் சும்மா விட போறதில்ல. என் கைக்கு மட்டும் அவன் கிடைக்கட்டும். அப்புறம் பாருங்க என்ன பண்றேன். உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கணும். ஜீப்ல ஏறுங்க. யோ, கூட்டு வாங்க. வண்டில ஏறுங்க. வாதான் சொல்றேன். டேய் நில்றா. என்னடா நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டே இருக்கேன். ஏதோ குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டே இருக்க. என்ன ஆண்டவன் உனக்கு நல்ல ஆப்பு வச்சிட்டானா? ஏய் மவள கொண்டு போன. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கொன்றுவியா? கொன்றுவியா? எடா கைய. உன்னால அதெல்லாம் முடியாது. ஏய் வேணாண்டி. நானே வேதிகா போலீஸ்ல மாட்டிட்டாங்கற டென்ஷன்ல இருக்கேன். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உன்னை கொன்னு பெட்டில அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. பெட்டில விடு. இப்ப என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? என்னது வேதிகா போலீஸ்ல மாட்டிக்கிட்டாளா? இப்ப என்ன நடக்கும் நான் சொல்லட்டுமா? அர்ச்சனாக்கா அந்த வேதிகாவை அவங்க கஸ்டடியில எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவளையே அப்ரூவரா மாத்திடுவாங்க. அந்த வேதிகாவை உன்னை நல்லா காட்டி கொடுத்துருவாடா. அர்ச்சனாக்கா நேரா போலீஸோட இதே இடத்துக்கு வந்து உன்னை இங்க இருந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு லாடம் தாண்டி. உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க அக்காவை எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிடுறா.
இல்லன்னு வச்சுக்க, உனக்கு ஜெயில் கம்பி தாண்டா. டேய் யாருக்கு டிஜைல மவள வேதிகா மேடம். வா, நீ சீக்கிரமா போய் அந்த மாஸ்க் போட்டுட்டு வா. சரிங்க மேடம். ஓ, இப்ப நீ போய் நேரா அந்த நந்தகுமாரை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போற. அங்க போனதும் நீ உண்மையான ஜோதிகா மாதிரி அவனை நம்ப வச்சு அவன் கஸ்டடியில் இருக்கிற ஜோதிகாவை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணிடு. நான் பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த நந்தகுமாரை கையும் களவுமா பிடிச்சிடுவேன். சரிங்க மேடம். வேதிகா, அர்ச்சனா, அப்படி செய்ய வேண்டாம். ஏன்? நந்தகுமார் உயிரோட இருக்கான்ற விஷயத்தையே போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பல. அதனால நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் உதவிய நாடவே முடியாது. நம்ம முயற்சியில தான் நந்தகுமாரை பிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். நந்தகுமார் உயிரோட இல்ல, மதன் அவனை எரிச்சு கொன்னுட்டதா தான் நம்புறாங்க. இப்ப நந்தகுமார் உயிரோட இருக்கான்றதோ அவனை பிடிக்க முயற்சி பண்ணறதோ நம்ம சொந்த முயற்சியில தான் பண்ணணும். நம்ம எடுக்கிற எந்த நடவடிக்கையும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அது மட்டும் இல்ல, நேத்து இவளை ஏசிபி பாண்டியன் அரெஸ்ட் பண்ண உடனே அந்த நந்தகுமார் அலர்ட் ஆயிருப்பான். அவ்வளவு சீக்கிரமா வேதிகாவை நம்ப மாட்டான். ஜோதிகாவையும் பூமிகாவையும் நம்ம பத்திரமா மீட்டு பிடிக்கணும்னா நாம இவளை ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளே அவன் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்புறம் நம்ம திட்டம் வீணா போயிடும். இவளை வச்சு நைஸா தான் அவனை பிடிக்கணும். முதல்ல ஜோதிகா அங்கேருந்து ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பூமிகா எங்க இருக்கான்னு இவ மூலமாவே தகவல் தெரியட்டும். அதுக்கப்புறம் அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம். நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? அவனை பிடிக்க நம்ம எந்த ஃபோர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல வேதிகா விட்டு அவனுக்கு ஃபோன் பண்ண வைப்போம். அவன் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுப்போம். நம்ம போடுற இந்த திட்டத்துல ஜோதிகா, பூமிகா, மதன் 3 பேரையும் நம்ம காப்பாற்றணும். வேதிகா, நந்தகுமாருக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல பேசு. வழக்கமா பேசுற மாதிரியே பேசு. சரிங்க மேடம். வேதிகா, வேதிகா பண்றா. எடுக்கலாமா வேண்டாமா? நேத்து தான் அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஒருவேளை நான் எங்க இருக்கேன்னு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸே அவளை விட்டு போன் பண்றாங்களோ? வேதிகா ரொம்ப பணத்தாசை பிடிச்சவளாச்சே. அவளுக்கு பணம் தான் முக்கியம். அதனால அவ எப்படியும் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டா. சரி, வேற ஏதாவது முக்கியமான தகவலா இருந்தாலும் இருக்கும், எடுத்து பேசிதான் பார்ப்போம். ஹலோ நந்து, நான் தான் பேசுறேன். நேத்து என்ன போலீஸ்ல மாட்டி விட ட்ரை பண்ணியா? ஐயோ, என்ன நந்து, என்ன போய் இப்படி சந்தேகப்படுற? உன்னை காட்டி கொடுத்தா நானும் மாட்டிக்க மாட்டேனா? நீ பணம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னதுனால நானும் அங்கேயே இருந்தேன். அப்புறம் எதிர்பாராத விதமா போலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப நீ எங்க இருந்து பேசுற? ஏன் வீட்ல இருந்து தான் பேசுறேன் நந்து. உன்னை நம்பலாமா?
நான் எப்பவும் போலதான் இருக்கேன். என்ன நம்பு நந்து. உன்னதான் போலீஸ் புடிச்சிட்டு போனாங்களே, எப்படி விட்டாங்க? இல்ல நந்து, அந்த மதனை காப்பாத்துறதுக்காக கலெக்டர் அர்ச்சனா என்ன பொய் சொல்றாங்கன்னு ஒரு டயலாக அந்த ஏசிபி கிட்ட சொன்னேன். அவரும் நான் சொன்னதை நம்பி என்ன வெளியில விட்டுட்டாரு. அவ்வளவுதான். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. சரி, அந்த அர்ச்சனா சக்தி யாராவது என்ன பிடிக்க சதி திட்டம் தீட்டிருக்காங்களா? இல்ல ஒன்ன வச்சு என்ன பிடிக்க வலை வீசுறாங்களா? என்ன சத்தத்தையே காணோம்? ஐயோ, என்ன நந்து, உனக்காக நான் எவ்வளவு பித்தலாட்டம், ஃபோர்ஜரி, ஆள்மாறாட்டம் எல்லாம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பக்கமா பேசிட்டு இருக்க. உன்னை நான் காட்டி கொடுக்கறதா இருந்தா எப்பவும் காட்டி கொடுத்திருக்க மாட்டேனா? சரி, இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ண, அத சொல்லு. அது பணம் தரேன்னு சொல்லியிருந்தல என் கல்யாணத்துக்காக. அத நீ கொடுத்துட்டீன்னா அதை நான் வாங்கிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவேன். சரி, பணம் தரேன். வழக்கமா நம்ம மீட் பண்ற இடத்துக்கு வா. உன்னை கண்ணை கட்டி தான் என் இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். போலீஸோ அர்ச்சனாவோ உன்னை வச்சு என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சா உன்னை அங்கேயே கொலை பண்ணிடுவேன். ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க், ரிவர் கம், நைப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு, ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. நான் உன்னை அங்கேயே கொலை பண்ணிடுவேன். அத மனசுல வச்சுக்கோ, ஜாக்கிரதை. நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா நந்து? சரி, வா மீட் பண்ணுவோம். ஓகே நந்து. பாத்தி அர்ச்சனா, அந்த நந்து எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கான்னு. அவன் எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தாலும் நம்ம கிட்ட மாட்டிதான் ஆனோம். சிக்கட்டும், அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். கவனமா கேட்டுக்க வேதிகா. அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க. முதல்ல அங்க போன உடனே ஜோதிகாவை ரிலீஸ் பண்ணி இங்க அனுப்பிடு. நீதான் உண்மையான ஜோதிகா மாதிரி நடிச்சு எப்படியாவது பூமிகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு எனக்கு தகவல் சொல்லு. அதுக்கப்புறம் அவனையும் பிடிச்சிடலாம், மதனையும் காப்பாத்திடலாம். சரிங்க மேடம். வேதிகா, நீ இங்க தலையாட்டிட்டு போய் அங்க போய் அவன் பக்கம் சேர்ந்துடலான்னு மட்டும் யோசிக்காத. அப்புறம் வாழ்க்கையில கல்யாணங்கிறது நடக்கவே நடக்காது. அது வெறும் கனவாதான் இருக்கும். உன் காதல இப்ப என் கஸ்டடியில இருக்கான். அப்புறம் அவனை உயிரோடையே பார்க்க முடியாது. ஜாகிரதை. சரிங்க மேடம்.
நந்து, இப்ப எதுக்கு இவ்வளவு வேகமா போற? இங்க பாரு, என் கூட யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். யாரும் வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உன் பக்கத்திலே வந்தேன். உன வண்டியிலையும் ஏத்துனேன். என்ன நந்து, ஏன் இப்ப திடீர்னு காரை நிறுத்திட்ட? ஒரு நிமிஷம் நந்து. என்ன நந்து இது? இதை இதுக்கு எடுத்த இப்போ? உன் கண்ணை கட்டி தான் இங்கிருந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஏன் கண்ணை கட்டியா? இது என்ன நந்து புதுசா இருக்கு? ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல செல்லம். எப்போ போலீஸ்க்கு உன் மேல சந்தேகம் வந்துச்சோ இனிமே நான் உஷாரா இருக்கணும்ல. நீ இங்க தலையாட்டிட்டு போய் அங்க போய் அவன் பக்கம் சேர்ந்துடலான்னு மட்டும் யோசிக்காத. அப்புறம் உன் வாழ்க்கையில கல்யாணங்கிறது நடக்கவே நடக்காது. அது வெறும் கனவாதான் இருக்கும். சப்போஸ் உன்னை போலீஸ் திரும்ப பிடிச்சிட்டு போய் உண்மையை சொல்ல சொல்லி லாடம் கட்டினாங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? அடி தாங்க முடியாம என் இடத்த காட்டி கொடுத்துருவ. புதுசு புதுசா இடத்த கண்டுபிடிக்க நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதனால தான் உன்னை கண்ணை கட்டி கூட்டிட்டு போறேன். நந்து, இப்போ நீ எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிற? என் வேலை தான் முடிஞ்சிருச்சுல்ல, நான் கிளம்ப போறேன். பேசாம இங்கே என் பணத்தை கொடுத்துட்டேன்னா நான் பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப போறேன். நீ சொல்றது சரிதான். ஆனா அன்னைக்கு போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் இடத்த மாத்திர அவசரத்துல பணத்தை வேற இடத்துல புதைச்சு வச்சிட்டேன். அங்க போயிட்டு உனக்கு பணத்தை எடுத்து தரேன். இப்போ உன் கண்ணை காட்டுறேன், சரியா? ஏன் வேதிகா, நீ ஒன்னும் அந்த சக்தி அர்ச்சனா கையில சிக்கலையே? அவங்க கையில எல்லாம் நான் இதுக்காக சிக்க போறேன் நந்து. அப்பனா வழக்கம் போல பூமிகா வீட்டை தானே ஜோதிகாவை நடிச்சிட்டு இருக்க? ஆமா. சரி, உன் லவர் இப்ப எங்க இருக்கான்? அவனோட ரூம் இருக்குல்ல, அங்கதான் இருக்கான். ஓ சரி, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பணம் தரேன். நீ கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் நீ அந்த பூமிகா வீட்டிலே தொடர்ந்து நான் சொல்ற வரைக்கும், அந்த மதனுக்கு தூக்கு தண்டனை ஏத்துற வரைக்கும் ஜோதிகாவா நடிக்கணும். என்ன? ஓகே நந்து, நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். உள்ளவா பார்த்து. என்ன இடம் இது? ரொம்ப புதுசா இருக்கு. அப்பா, என்ன அப்படி பாக்குற வேதிகா? முதல்ல இருந்த வீட்டை விட இந்த வீடு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு நந்து. சரி, நீ முதல்ல சீக்கிரம் போய் பணத்தை கொண்டு வந்துரு, நான் கிளம்பணும். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமா இருக்கு நந்து. போ, சீக்கிரம் போ. பயமா? நான் பண்ற நல்ல காரியத்துக்கு பயம் பக்கத்திலே வரக்கூடாது. இங்கே வெயிட் பண்ணு, நான் பணத்தோட வரேன்.
இந்த இடம் வேற புதுசா இருக்கு. இதுல இவ ஜோதிகாவை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. இவ எங்க இருப்பா? இங்கதான் மறைச்சு வச்சிருக்கானா? ஓபன்ல தான் இருக்கு. ஜோதிகா, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். என்ன அந்த நந்தகுமார் புதுசா ஏதாவது கதை சொல்லி அனுப்புனானா? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி. ஐயோ இல்ல ஜோதிகா, சத்தம் போடாத. அந்த நந்தகுமார் வந்துட போறான். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு ஜோதிகா, ப்ளீஸ். நானா இங்க வரல, அர்ச்சனா மேடம் தான் என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. அர்ச்சனா அக்காவா?